வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு இந்த பஞ்சதந்திர கதையில் ஒரு கதையை பற்றி தாங்க பேசலான்ட்டு. ஒரு நாள் வாத்து இல்லையா, அது ஒரு நாயை விருந்துக்கு அழைச்சிது. விருந்தாக்கி அழைச்சிட்டு பயங்கர அதுவும் நாயும் பயங்கர சந்தோஷமாக வந்ததுங்க. நம்ம பெரிய விருந்து கொடுக்குது வாத்து, நம்மள போய் சாப்பிட்லான்ட்டு வந்தது. வந்த இடத்துல என்ன ஆச்சுனாக்க, அது என்ன பண்ணுச்சு, வாத்து பாட்டிலில் வச்சிடுச்சு. நாய்க்கு ஒன்று இதுக்கு ஒன்று வச்சுட்டு வாத்து அழகாக பாட்டில் தலையை விட்டு குடிக்குது. ஆனால் நாய் எப்படி குடிக்கும், பண்ண முடியாது இல்லையா. அது ரொம்பவும் ஏமாந்து போச்சு நாய். அது உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்குது, இதுபடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. சாப்பிடுங்குது. எப்படி சாப்பிட்றது, சாப்பிட முடியாது இல்லையா. சரின்ட்டு அது சாப்பிடல நாய். அப்புறம் அந்த விருந்து முடிஞ்சோடனே என்ன சாப்பிடவே இல்லைன்னா, இல்லை பரவாயில்ல, எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நாய் சொல்லிட்டு வந்துடுச்சு. ஒரு நாள் நாய் என்ன பண்ணுச்சு, வாத்தை போய் விருந்துக்கு அழைச்சிது. சரின்ட்டு இதுவும் சந்தோஷமாக, சரி நம்ம விருந்து கொடுத்தோம், அது சாப்பிடல, அது விருந்து கொடுக்கும், நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு போய் சந்தோஷமாக போச்சு. அது என்ன பண்ணிடுச்சு, நீளமான தட்டு இருக்கு இல்லையா, அகலமான தட்டில் ஊற்றிடுச்சு. வாத்துக்கு ஒன்று வச்சிருச்சு, இது ஒன்று வச்சிருச்சு. அந்த அகலமான தட்டில் அடியில் இருக்குது அந்த உணவு. இது நாய் நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. வாத்து ஏமாந்து போச்சு. என்னடா அது, நம்மளுக்கு இவன் மட்டும் தட்டில் போட்டு சாப்பிடணும், நம்மளால் சாப்பிட முடியலையே, நம்ம குடும்பம் மாதிரி இருந்தால் தானே சாப்பிட முடியும் அப்படின்னு யோசிக்குது. நாய் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. சரி, அப்போ தான் வாத்து யோசிச்சு, ஆகா நம்ம அங்கே பாட்டிலில் வச்சுட்டோம், இவன் இதுமாரி இங்கே பண்ணிட்டான், ஆனால் இதுமாரி பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ தான் வார்த்தை யோசிக்குதுங்க. ஆனால் இந்த கதையில் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள். ஒருத்தரை கூப்பிட்டு நான் அது தரேன் இதை தரேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யாமல் இவங்க மட்டும் பண்ணிகிட்டு இருக்குங்கிற மாதிரி இந்த கதையில் சில விஷயங்கள் வருது. ஆனால் ஒன்றுங்க, யாரை கூப்பிட்டாலும், விருந்துக்கு கூப்பிட்டாலும் சரி, இல்லை வேறு ஒரு விஷயங்கள் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு சரியான ஒரு மரியாதை, அவங்களுக்கு சரியான விஷயங்கள் செஞ்சால் தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி கூப்பிடவே கூடாது. நன்றி, வணக்கம்.